ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 20/5/2024 வின்வின் W770க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுன்னா எனக்கு சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணுண்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமைக்கு பார்க்கறதுனால நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட் நண்பா, ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ஏபிசி போலில் வந்து 663, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 743, 663. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 789, அதுக்கு முந்தின ட்ரா வந்து நம்மளுக்கு 7720. இப்படி இது எல்லாமே நம்முடைய திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கு எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D ஏ போர்டோட நம்ம 2-3 கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு நம்பர் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 531லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 644,531. நம்மளோட எக்ஸ் வந்து 5Dயும் ஏவும். இதில் 5Dன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4, ஏ போர்டில் இருக்கிறது 5. ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2ஐயும் 3ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் இங்கே 2, இங்கே 3. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 சொன்னால் ஆட் பண்ண வேண்டாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 6 அல்லது 8. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 8. இப்போ நம்மளுக்கு இந்த 531க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 908. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 5D ஏ போர்டோட நம்ம 2-3 வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம 908க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து ஏ போர்டில் இருக்கிறது 9, 5Dயில் இருக்கிறது 2. இதோட ப்ளஸ் 2, இங்கே நம்மளுக்கு 3. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 2 கூட்டினோம்னா 4, 9ஓட 2 கூட்டினோம்னா 3, 4 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 908க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 908க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 269 நண்பா. இங்கே 4, இங்கே 2, இங்கே 2 நண்பா, சாரி. இப்போ நம்மளுக்கு இங்கே 269 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 269 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 650. இதில் நம்ம எடுக்க போகிறது 5, இங்கே வந்து நம்மளுக்கு 2. இதோட நம்ம ப்ளஸ் இங்கே 2, இங்கே 3. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, 2ஓட 3 கூட்டினோம்னா 5, 7 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 269க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 5. இப்போ இந்த 269க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 772 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா. ஸோ போன ட்ரா ஏ போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏபி போர்டுன்னு கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். ஏன்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டோட பேர்ஸும் கிடச்சிருக்கு. இப்போ 772க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 479. இதில் நம்ம எடுக்க போகிறது 7, இங்கே எடுக்க போகிறது 7 தான். அப்போ ப்ளஸ் இங்கே 2, இங்கே 3. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டினோம்னா 9, 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 9 அல்லது 0. நம்மளுக்கு இந்த 772க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 0. இப்போ இந்த 772க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 789 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மறுபடியும் கிடச்சிருக்கு. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச் மிஸ் ஆகலை நண்பா. போர்டு மாறி இருந்தாலும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு நம்மளுடைய கரண்ட் ட்ரா என்னென்னு பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. 789. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 618. இதில் நம்ம எடுக்க போகிறது 5Dங்கிறதுனால இங்கே 1 இருக்குது, இங்கே ஏ போர்டில் 7 இருக்குது, ப்ளஸ் இங்கே 2, இங்கே 3.
இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 2 கூட்டினோம்னா 3, 7ஓட 3 கூட்டினோம்னா இங்கே 0, 3 அல்லது 0. நம்மளுக்கு இந்த 7, 8, 9க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல், 3 அல்லது 0. இப்போ இந்த 7, 8, 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 6, 6, 3 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 663 தான் நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட் நண்பா. போன திங்கக்கிழமை நம்மளுக்கு 663 தான் ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூஸாக பார்த்தாச்சு. அதேபடியே நம்மளுக்கு டச்சும் அப்புறம் நம்மளுக்கு குறிப்பிட்ட ட்ராக்கள் அப்புறம் சி போர்டும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் நான் இந்த ட்ரா சி போர்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல்போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி யாரும் ரிசல்ட்டை குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கானது முந்தினத்துக்கு குழப்பிக்க வேண்டாம். ஸோ திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸாமில் உருவாக்கியிருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 663 இதோட ஃபுல் ப்ரைஸ் 743. இதில் நம்ம எடுக்க போகிறது ஃபைட்டிங்கிறதுனால இங்கே 4 இருக்குது, ஏ போர்டில் இங்கே 6 இருக்குது, ப்ளஸ் இங்கே 2, இங்கே 3. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 6 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது நண்பா. இதை நான் அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். ஸோ வேணும்னா நீங்கள் ஆல் போர்ட்லையும் பயன்படுத்திக்கலாம். 6 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸிங் நம்பர் நண்பா. இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு 666 வந்ததுனால இந்த ட்ரா சி போர்டில் 6 வரணும். அப்படி இல்லாட்டினா 99 வர வாய்ப்புகள் இருக்குது நண்பா. அதனால் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 96, 69 அப்படி இல்லாட்டினா 66, 99. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர் இதுதான் நண்பா. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை 20/5/2024 வின்வின் டபிள்யூ 770க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.